மாஸ்டர் பொலாட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை அளிக்கும் போது சிகிச்சை அளிப்பவருக்கு ஒரு முக்கியமான உணர்வு தோணும். என்ன உணர்வு தோணுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கொடுக்கிற நேரத்தை இதோட நிப்பாட்டிடலாம் போதும். இதில் வந்து நேரம் கிடையாது. கொடுக்கும் போதே சொல்லும். சில நேரம் என்ன சொல்லும் கேட்டால், இந்த சிகிச்சை இவருக்கு தேவையில்லைன்னு கூட அது சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லினா அந்த நேரத்தில் அதை நிப்பாட்டிடலாம். கொடுக்கும் போதே யார் கொடுக்குறாரோ அவர் வந்து பெறுபவரிடமிருந்து அவருக்கு ஒரு செய்தி வரும். என்ன செய்தி வரும்? இப்போ இந்த ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும். ஸோ அவரே ஃபீல் பண்ண முடியும், நமக்கு இதோட போதும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றது என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ண சொல்லிவிடும். நம்ம மனசு தான் இங்கே. அவர் இறுதியும் கணக்கு சொல்லும் போது டீட்டெயில் என்ன சொல்லணும், அவ்வளோதான், ஓகே போதும். சில நேரம் இவருக்கு அது தேவையில்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வச்சு ஆரம்பிச்ச உடனே கூட என்ன சொல்லலாம், அவருக்கு அது தேவையில்லைங்கிற ஒரு நிலை நீங்கள் உணர்ந்தால் நிறுத்தி விடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ரெண்டு இதையும் பேசக்கூடிய ஒரு விஷயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பொலாரிட்டி ஹீலிங் 10வது எக்ஸசைஸ். ஏன்னா முதல்ல வந்து ஒரு 5 எக்ஸசைஸ் வந்து பொதுவான பயிற்சிகள், அடுத்து 6லிருந்து 10 வந்து எல்லாமே மாஸ்டர் பீஸ். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பொலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, மாஸ்டர் பொலாரிட்டி. இந்த சிகிச்சை செய்வதற்கு முன்னால் சிகிச்சையாளர் முதலில் அவர் தன்னை கிளீனிங் செய்து கொள்ள வேண்டும். ஸ்பாட் கிளீனிங். நான் இல்லை சார், நான் 1/2 மணி நேரம் ஆகலாங்க, உட்காந்து கண்ணை மூடி நம்ம அனைத்துமே பின்வழியாக வெளியேறுகிறது. மாசுகள், மன மாசுகள், பதிவுகள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்து பின்புறம் உள்ள கடைசி எலும்பு வழியாக வெளியேறுகிறதுன்னு ஒரு 2 மினிட்ஸ் கிளீனிங் பண்ணதுக்கு பிறகு இந்த சிகிச்சையை துவங்க வேண்டும். இந்த சிகிச்சை வந்து மிகவும் அன்போடு ஆத்மார்ப்பமாக செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சை அவர் வந்து இவங்கன்னா இதயம் அன்பினால் வழிகிறதுன்னு சொல்லணும். இந்த சிகிச்சையின் மூலமாக புரியுதா உங்களுக்கு? மாஸ்டரோட கருணை நேரடியாக அந்த அவருக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாகும். இந்த சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப அற்புதமாக செய்ய வேண்டிய விஷயம். அவர் ஆரம்பிக்கலாம். அவருடைய இடதுகை மேலே வலதுகை கரெக்டாக ஹார்ட்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான். வைத்து கண்ணை மூடி என்ன சொல்லணும், நீங்க அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எனர்ஜி ஃப்ளோ எப்படி போகுதுங்கிறது. அதே நேரத்தில் அவருக்கும் வந்து அந்த உணர்வுகள் எப்படின்றது அவராலையும் உணர முடியும். ஏன்னா அவர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டைரக்டா மாஸ்டரோட நேரடியான சிகிச்சைன்னு சொல்றோம். மாஸ்டர் பொலாரிட்டி, மாஸ்டரோட நேரடி சிகிச்சை நம்ம தான் கொடுக்குறோம். பட் ஆனால் 100% மாஸ்டரோட நேரடி சிகிச்சை. அவருடைய இதயம் வந்து முழுமையாக என்ன ஆகுது, அன்பால் மலர்கிறது. அற்புதமான ஒரு விஷயம் இந்த சிகிச்சையை பொறுத்த வரைக்கும். இதை வந்து இதுதான் கடைசி சிகிச்சையும் கூட. இந்த சிகிச்சை வந்து எந்த சிகிச்சை கூடயும் கலந்து கொடுக்கலாம். மிக அற்புதமான சிகிச்சை.